வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, நமக்கு சில நாட்களில் சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், அல்லது உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாப்பாட்டை ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லா சத்துக்களும் சேர்ந்ததாகவும் இருக்கும். அதுக்கு நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி குக்கரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது அதில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் மொத்தமாக சேர்த்து 1.5 டம்ளர் வந்துட்டு அதுக்கு 4 டம்ளர் தண்ணிங்க. அப்புறம் ஒரு கேரட்டு, 5-6 பீன்ஸு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி என்னென்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளுங்க, தனி மிளகாத்தூள், அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. சூடாக இருக்கும்போதே நல்லா கரண்டியால் கிளறி விடலாம். சப்போஸ் நீங்கள் ஊற்றின தண்ணி பத்தலை அப்படின்னாக்க இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. எனக்கு சரியாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார்னாலே புளி தண்ணி சேர்க்கணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மாங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துருக்கிறதால அடுப்பில் வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிளறலாம். அதே டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாப்பாடும் நல்லா எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும்னாக்க நீங்கள் நெய்யில் கூட தாளிச்சிக்கோங்க, இல்லைன்னா கடைசியாக சாதத்தில் ஊற்றி கூட நீங்கள் கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நெய்யை. இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. நம்ம தாளித்ததை சாப்பாட்டில் கொட்டிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இதுக்கு முட்டை, அப்பளம் ஏதாவது வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.